அன்பார்ந்த வானம் புதிய வானம் வலைவழியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு உலக அளவில் நடந்துகின்ற போர்களை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றன. இருப்பினும் இன்றைக்கு இஸ்ரவேலினுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இஸ்ரவேல் இன்றைக்கு சூழ்நிலையில் சக்கரவ யுகத்திலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை சுற்றி இருக்கக்கூடிய ஏமன், எகிப்து, லெபனன், சிரியா, துருக்கி, ஈரான், கட்டார் போன்ற நாடுகளில் உள்ள அமைப்புகள், போராளி அமைப்புகள் அல்லது தீவிரவாத அமைப்புகள் அல்லது ஆயுததாரிகள் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே இஸ்ரவேலை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தன்னுடைய காசா போரிலே இருந்து மெல்ல மெல்ல கடந்த ஓராண்டு காலமாக அங்கே நடத்தப்பட்டு இப்போது பின்வாங்கி கொண்டு வருகிறது. அடுத்த நிலை தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா ஆயுததாரிகளின் தாக்குதலை எதிர்ப்பதற்காக தன்னுடைய படைகளை எல்லாம் லெபனனை நோக்கி நிறுத்தியிருக்கின்றது. இந்த நிலையிலே துருக்கியினுடைய அதிபர் எரடகன் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டார். லிபியா, அசர்பைஜான் அங்கே சென்றது போல் எங்கள் நாட்டினுடைய இராணுவம் இஸ்ரவேலுக்குள் வந்தால் இஸ்ரவேல் இருக்காது என்ற ஒரு வார்த்தையை வெளியிட்டார். அதேபோல் லெபனன் அரசாங்கமும் அதனுடைய அதிகாரிகளும் அப்படித்தான் சொன்னார்கள். பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு இஸ்ரவேல் தரப்பிலே இருந்து சதாம் ஹுசைனுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலை எரடகனுக்கும் ஏற்படும் என்ற ஒரு கெணியிலே சூசகமாக தெரிவிக்கப்பட்டது. இது எப்படி முட்டுகிறது என்று சொன்னால், கேலன் எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு மாநில பகுதி, இது லெபனன், சிரியா, துருக்கி ஆகியவற்றுக்கு நடுவிலே ஒரு பகுதியாக அமைந்து கொண்டிருக்கிறது. 1967 நடந்த போரிலே இஸ்ரவேல் இராணுவம் இதை தன்வசப்படுத்தி கொண்டது. அந்த மக்கள் இஸ்ரவேலுடைய குடியுரிமை பாதி பேர் வேண்டாம் என்றும் பாதி பேர் வேண்டும் என்றும் வைத்திருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளினுடைய சூழ்நிலையை அனுசரித்து இஸ்ரவேலுடைய குடியுரிமையில் சேர மறுப்பு தெரிவித்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அரபி மொழி பேசக்கூடிய மக்கள், இஸ்லாமியர்களாகத்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி கொண்டிருந்தார்கள். 67க்கு பின்பு அங்கே யூதாவை தழுவினார்கள், 175 பேர். அதன் பின்பு இன்றைக்கு முழுமையாக அங்கே யூதாவை தழுவித்தான் இருக்கின்றார்கள். அதற்கு பின்பு 1967க்கு பின்பு 1988, 96 என்ற காலக்கெடுகளிலே மிகவும் அங்கே கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த மக்கள். அதன் பின்பு அவர்கள் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேலுடைய குடியுரிமை நமக்கு அவசியம் தேவை என்பதை உணர்ந்து 2011 முழுமையாக அந்த இஸ்ரவேலுடைய மாநிலம் என்று சொல்லக்கூடிய பகுதி குடியுரிமை இஸ்ரவேலுடைய குடியுரிமை பெற்றுக்கொண்டார்கள்.
அதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சமயம் சந்தர்ப்பங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாடுகளெல்லாம் அதை அங்கே கேலண்டிஸ் என்ற பகுதியிலே ஒரு கால்பந்து விளையாட்டு மைதானத்திலே விளையாடி கொண்டிருந்த 12 சிறுவர்களை கொன்று குவித்தார்கள். அதற்கு ஹிஸ்புல்லா தான் காரணம் என்று சொல்லி இஸ்ரேல் தரப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. சில நாடுகள் அதை மறுத்திருக்கின்றது, ஹிஸ்புல்லாவும் மறுத்திருக்கிறது. அது இஸ்ரேல் ஏவப்பட்ட ஏவுகணையிலே ஒன்றுதான் அதுவும் என்று ஒரு சந்தேக கண்ணோடு அங்கே கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட வியூகம் என்று சொன்னால், நெதன்யாகு அவர்கள் அமெரிக்காவிலே அங்கு சென்று காங்கிரஸ் கமிட்டியிலே பேசினார். கமலா ஹாரிஸ் அவர்களை சந்தித்தார், ட்ரம்ப் அவர்களை சந்தித்தார், பைடன் அவர்களை சந்தித்தார். அதன் பின்பு ஈரானை பெருமளவிலே குற்றம் சாட்டினார். தன்னுடைய இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களையும் நிதியுதவிகளையும் தொடர்ந்து தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருந்தார். அதே நேரத்திலே சிரியாவினுடைய அதிபர், ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்களை சந்திக்க சென்றிருந்தார். அதன் பின்பு இவர் நிரணையாக இஸ்ரேலுக்கு திரும்பினார், அவர் சிரியாவுக்கு திரும்பினார். அதற்கு பின்பு துருக்கியினுடைய அதிபரும் சிரியாவுடைய அதிபரும் இருவரும் ஒரு உரையாடல் நிகழ்ச்சி நடத்திவிட்ட பின்பு இந்த தாக்குதல் துவங்கியிருப்பது ஒரு சந்தேகத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. காரணம், அமெரிக்காவிலே நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தலிலே அது முடியும் வரை இஸ்ரேலுக்கான ஆதரவுகள், ஆயுத உதவிகள் எதுவும் கிடைக்காது. அமெரிக்கா தன்னுடைய படைபலத்தையும் இஸ்ரேலுக்குள் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பைடனுடைய உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் அவர் முன்னெடுக்க மாட்டார் எதையும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் அங்கே காசாவிலே போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்களெல்லாம் வற்புறுத்திய போது கூட அது மறுத்துவிட்டது இஸ்ரேல். அதன் காரணமாக ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கின்றது. அவ்வளவு சீக்கிரம் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு விதமான கருத்திலும், இப்போது இஸ்ரேலை தாக்கினால் அவர்கள் அனைத்து நாடுகளுடைய செல்வாக்கம் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எளிதாக நாம் 1967 எதற்காக 6 நாள் யுத்தம் செய்தார்களோ அந்த கனவு இப்போது நிறைவேறிவிடும், இஸ்ரேலை அழித்துவிடலாம் என்ற ஒரு மனப்பான்மை எழுந்திருக்கிறது அவர்களிடத்திலே. அதனால்தான் இஸ்ரேலை அங்கே கேலண்டிஸ் பகுதிக்கு அங்கே ஒரு தாக்குதலை நடத்தி இவர்களை வம்புக்கு இழுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கோணத்திலும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதில் சிக்கல் என்ன என்று சொன்னால், நேட்டோ நாடுகளிலே அங்கம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய துருக்கி இன்று அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிறது. அங்கே போர் துவங்குவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் துருக்கியை தாக்குவோம், ஈரானை தாக்குவோம், லெபனானை தாக்குவோம், சிரியாவை தாக்குவோம் என்று தன்னுடைய ஆயுத பலங்களை பாதையிலே நிறுத்தி வைத்து காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவதா, துருக்கியை வெளியேற்றுவதா, அல்லது துருக்கி வெளியேறாமல் இருந்தால் நேட்டோ நாடுகள் துருக்கிக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்குமா என்ற கேள்விகளெல்லாம் இருக்கின்றது. நெதன்யாகு அவர்கள் ஒரு வார்த்தை குறிப்பிட்டார். 2ஆம் உலகப் போருக்கு பின்பு ஒரு நேட்டோ நாடு கூட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். இன்றைக்கு ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆப்ரகாம் அலைன்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதிலே அனைத்து இஸ்லாமிய நாடுகள் எங்கள் பக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அங்கே காங்கிரஸ் மீட்டிங்கிலே தெரிவித்திருக்கின்றார். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய தேர்தலுக்கு முன்பு ஒரு தாக்குதல் துவக்கப்படும். ஆனால் நிச்சயமாக இஸ்ரேல் படுதோல்வியை சந்திக்கும்
என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று இஸ்ரவேல் கருதினால் அங்கே அவர்கள் அணு ஆயுதத்தை கையில் எடுப்பதற்கு கூட தயங்க மாட்டார்கள் என்பது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அங்கு ஈரான் மீது அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தினால் கூட தவறில்லை என்று உரையாற்றியிருக்கின்றார் அமெரிக்காவிலே. அதை கணக்கிட்டு பார்க்கின்ற போது நிச்சயமாக எந்த நாடும் அவர்களுக்கு ஆதரவில்லை என்றால் சூழ்நிலை நம்மை தோற்கடித்து விடும், மீண்டும் நாம் நாடற்ற மனிதர்களாக மாறிவிடுவோம் என்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது நிச்சயமாக அணு ஆயுதத்தை இஸ்ரவேல் கையில் எடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை. காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.